அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்கள், நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைய நாளில் இதை மட்டும் செய்ய தவறாதீர்கள். அந்த வகையில் மகர ராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி பெருவிழா உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி விழா உலகெங்கிலும் மிக விமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சித்ரா பௌர்ணமியில் சித்ரகுப்தனை வழிபடுவதும் வழக்கங்க. அதாவது இந்த சித்ரா பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழும் மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடினர். மதி நிறைந்த நாளான அன்றைய தினம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் மனம் நிறைந்த வாழ்க்கை அமையுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜையை முறையாக மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன் ஆவார். அந்த சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டதாக சொல்வர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் என்ன தடை இருந்தாலும் அகலுங்க. மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த நாளில் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வதும் இந்த நேரத்தில் தான். இந்த நாளில்தான் இந்திரன் தன் சாபம் நீங்க சொக்கநாதரை வழிபட்டு பேறு பெற்றான். அதே போல் நமக்கும் பாவமும் சாபமும் நீங்கவும் உன்னத வாழ்வு அமையவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்கள். செல்வ வளம் பெருகும் வகையிலான வாழ்க்கை அமைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகள் செய்யும் வழிபாட்டிற்கு உண்டு. அந்த வகையில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் முக்கியமானவை. ஒன்று, நிலவு நிறைந்த நாளில் நாம் விழா கொண்டாடுகின்ற போது இறையருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். நிலைவு மறைந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றத்தில் ஏற்படும் தடைகள் அகலும். அது போன்ற நாட்களில் கடல் அருகில் நாம் சென்று பார்த்தால் தண்ணீர் மேல் நோக்கி எழுவதை காணலாம். அலை எழும்புவது போல அலைப்பாயும் உள்ளங்களுக்கு அமைதி கிடைப்பதற்காகவே இது போன்ற வழிபாடுகளை நம் முன்னோர்கள் மேற்கொண்டனர். ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் தரும் வழிபாடாக பௌர்ணமி வழிபாடு உள்ளது. செட்டிநாட்டு பகுதியில் இந்த சித்ரா பௌர்ணமியை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவது வழக்கம். பூஜை அறையில் விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைப்பர். சூரிய வெளிச்சத்தில் கீழ்நோக்கி பொங்கல் வைப்பர். சூரிய வெளிச்சத்தில் கிழக்கு நோக்கி பொங்கல் வைப்பர். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய இரண்டும் வைத்து கொழுக்கட்டை, இனிப்பு, பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பலா, வாழை, மாம்பழம், முழு நொங்கு, இளநீர் போன்றவற்றையும் சித்ரகுப்தனுக்கு படைக்க வேண்டும். வெண்கல சட்டியில் மண்ணுடன் தண்ணீர் வைத்து அதன் மேல் ஒரு சொம்பும் வைத்து அதில் 3/4 அளவிற்கு தண்ணீர் நிரப்பி மாங்குலை, தேங்காய் வைத்து வழிபட வேண்டும். கோலமிட்டு குத்துவிளக்கு ஏற்றி கரகமாக வைத்து வழிபடும் போது நான் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக குறைத்து எழுது என்றும் கடகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக உயர்த்தி எழுது என்றும் சொல்லி கும்பிட வேண்டும். அதோடு இனிமேல் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், அருள் கூர்ந்து செய்த பாவத்தின் அளவை குறைத்துவிடு என்றும் புண்ணியத்தை செய், நீயே வழிகாட்டு என்றும் மனமுருகி சித்ரகுப்தனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிறு, மாங்காய்,
ஊறுகாயும் சேர்த்து வைக்க வேண்டும். ஜவ்வரிசி பாயாசம், அப்பளம், பானகம், நீர்மோர் வைத்து வழிபடலாம். இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடித்தவர்கள் இரவு நேரத்தில் நிலவை பார்த்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வரும் சுபகாரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய தடங்கல்கள் வந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. திருமண தடை நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையும். புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கும். அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு லாபம் ஏற்படுங்க. இவ்வளவு நாட்களாக எதை செய்ய நினைத்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த தடை நீங்கி செய்ய நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு அமைகிறது. இவற்றை செய்வதன், இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இன்றைய நாளில் மகர ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2 ராகு குடும்ப விஷயம் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க. அதே போல் கஷ்டங்களுக்கு குறைக்குங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அரசு வழி காரியங்கள் சாதகமாகும். உங்களுடைய ராசிக்கு 5ல் சுக்கிரனும் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு உற்சாகமான வாய்ப்புகள் கை நழுவி போக இருக்கு. இத்தருணங்களை தவிர எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் டெவினனாக் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. செவ்வாய் சனி சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களில் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரலாங்க. மறைமுக பயம், திடீர் மாற்றங்கள் ஏற்படும். மூலையில் சனி செவ்வாய் இருப்பதால இளைய சகோதரர்களுடன் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருப்பது அவசியம். முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனத்தோடு இருங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளான இன்றைய நாளில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி வழிபாடு, எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது, இவை அனைத்துமே எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.